என்ன பிரச்சனை என்று கேட்டா, தலைக்கு மசகு செய்யறோம்ல, அதுலயே அந்த காது அடங்கிருமா அல்ல தலைக்கு மசகு செஞ்சு விட்டு காதுக்கு தனியா செய்யணுமா? அதுலதான் அறிஞர்கள் மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கே தவிர, காதுக்கு மசகு செய்யக்கூடியதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. காதுக்கு மசகு செய்யாம விட்டாலும் அவருடைய உழு கூடும். எந்த 4 விஷயங்கள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த 4 விஷயங்களை மாத்திரம் செய்வதுதான் கட்டாய கடமை உழுவுல. அதாவது முகம் கழுவுதல், முழங்கை வரை கைகளை கழுவுதல், கரண்டை வரை கால்களை கழுவுதல், தலைக்கு மசகு செய்தல் என்கிற இந்த 4 தான் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. கம்பல்சரியான விஷயம் உழுவுக்கு. இது அல்லாம பல் துலக்குதல், மூக்குக்கு தண்ணி செலுத்துதல், வாய் கொப்பளித்தல் எல்லாம் ரசூலுல்லாஹ் உழுவுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சுட்டு தான் செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் பூரணமான நன்மை கிடைக்கும், சிறப்புக்குரியதுங்கிற வகையில் வரும். அதனால காதுக்கு மசகு செய்தல்ங்கிறது ஒரு இல்லாத விஷயம் இல்லை, நசையில வருகிறது. கை முகத்தை எல்லாம் கழுவிய பிறகு தமது தலைக்கும் தமது காதுகளுக்கும் மசகு செய்தார்கள். இதுல என்ன வருதுன்னு கேட்டா, தலைக்கும் காதுக்கும் மசகு செய்தார்கள் சேர்த்தே வருது. அதாவது தலைக்கு மசகு செஞ்சுட்டு அப்புறம் காதுக்கு செஞ்சார்கள் அப்படின்னு வராம தலைக்கும் காதுக்கு மசகு செஞ்சார்கள் வருது. அப்போ ஒரே இதுலயே செஞ்சார்கள் பொருள் கொள்ற மாதிரி இதுல இருக்கிறது. ஆனா அகமதுல வரக்கூடிய ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு கேட்டா, தலைக்கு மசகு செய்தார்கள் சொல்லிட்டு மேலும் தமது காதுகளுக்கு மசகு செய்தார்கள் தனியாது. தலை மசகு அது முடிஞ்சு போச்சு, காதுக்கு தனியா செஞ்சாங்கிற ஒரு விஷயம் அகமதுல வரக்கூடியதாக இருக்கிறது. அதனால தலையில காது அடங்காது. ஆனா காதுகளும் தலையை சேர்ந்ததுதான் என்ற கருத்துல ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. அனைத்தும் பலவீனமா இருக்குது. அந்த காதும் தலையில சேர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு வைங்க, காதுக்கு மசகு செய்யறது கம்பல்சரியா போயிடும். தலைக்கு மசகு செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான், அது கம்பல்சரியா போயிடுது. காதும் தலையில சேரும் முடிவு எடுத்தீங்கன்னா காது கட்டாயம் ஆயிரும். காது தலையில் அடங்காது, தனி உறுப்பு அப்படின்னு எடுத்தீங்கன்னு சொன்னா அது சுன்னத்தான முறையில் உள்ள மசகு ஆயிக்கிறோம். ஆனா காதுக்கு மசகு செய்தது கட்டாயம் என்று சொல்லக்கூடியவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த ஒரு கருத்தில் வர்ற ஹதீஸை காட்டுறாங்க. எந்த ஹதீஸ்? 2 காதுகளும் தலையை சேர்ந்ததுதான். தலையை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டீங்கன்னா தலைக்கு மசகு செய்யறது கடமை என்பது போல காதுக்கு மசகு செய்யறதும் கடமை என்கிற கருத்து அதுல வந்துடும். ஆனா அந்த ஹதீஸ் சரியா இருந்தா தானே, சரியில்லை. இந்த காது தலையை சேர்ந்ததுதான் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் பலவீனமானது என்பதுல ஏகமானதான் முடிவுல இருக்கிறாங்க அறிஞர்கள்லாம். அதனால காது தலையில சேராது. காதுங்கிறது தனி, தலைங்கிறது தனி. முகத்தை கழுவுங்கிறதுக்கு சொல்லணும், தலையில அடங்கிருமே எல்லாம். சில இடங்கள்ல சேரும். ஒரு தலையை வெட்டிட்டான்னு சொன்னா அவன் முகம் மூக்கு எல்லாத்தையும் தானே வெட்டினான் அர்த்தம், கழுத்தோடு சேர்த்து வெட்டுறது தானே தலைப்பாங்க. அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் தலைக்கு இருக்கிறது, பயன்படுத்துற இடத்தை பொறுத்து. அப்படி இல்லாம தலையில பேன் இருக்குன்னா இங்கனைய பேன் பார்ப்பாங்க, பார்ப்பாங்க. இப்போ தலைங்கிறது குறிப்பிட்ட அந்த ஒட்டுமொத்த மண்டையில சின்ன ஒரு பாட்டு இருக்குல்ல, அதை தலை என்று சொல்லக்கூடியது அகராதியிலையும் வழக்கத்திலையும் இருக்கிறது. அது அந்த இடத்தை வச்சு நம்ம முடிவு செஞ்சுக்கிறோம். அதனால காதுக்கு மசகு செய்யறது அது ஒரு சுன்னத்து தான். அந்த 4 கட்டாய கடமையில என்ன செய்யாது, வராது.